டாக்டர் ராமசுப்ரமணியன் சார், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ராகுலுடைய இந்த தமிழகத்தின் ஒரு வருகை? அதை ஒட்டி அவர் கடுமையான விமர்சனங்களை பாஜக மேலே முன்வைக்கிறார் இல்லையா? எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். இப்ப முதல்ல நான் இந்த டாபிக்ல பேசுறதுக்கு முன்னாடி என்னுடைய நல்ல நண்பர் திரு நித்யானந்தம் அவரை ஐஜேகே என்று நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்க. இதுக்கு முன்னாடி அப்படி பேசியிருக்கேன். நான் அதிகமா தொலைக்காட்சிகள் பார்ப்பதில்லை என்பதால் இப்பதான் நான் அவர் ஐஜேகே கட்சியில சேர்ந்திருக்கின்றார் என்று தெரிந்து கொள்கின்றேன். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல்ல நான் அதை சொல்ல விரும்புகின்றேன். இரண்டாவதாக, இன்னைக்கு ராகுல் காந்தி இங்க வரமாட்டார் அப்படின்னு பல பேர் சொன்னாங்க, பலர் வருவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் பத்திரிகைகள் எல்லாத்துலயும் நிறைய பேர் எழுதினது என்னன்னா, அந்த ஊடகத்தை சேர்ந்தவர்கள் எல்லாரும் கட்டாயமாக வருவார்கள், ஆனா டேட்ஸ் தான் கன்ஃபியூஷனா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. வரமாட்டார்னு யாரும் ஆத்தன்டிக்கா ஒன்றும் சொன்ன தெரியும். நான் சொல்லலன்னு சொல்லிட்டு தமிழ் மணி அந்த சமயத்தை அவருக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கும். அதனால அவருடைய கருத்தை அன்னைக்கு சொல்லியிருப்பார் அந்த தொலைக்காட்சியில. பட் நிறைய பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பேசி இருக்கின்றார்கள் என்பதையும் நான் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகின்றேன். இரண்டாவதாக, இந்த ராகுல் காந்தி இன்னைக்கு வருகிறார், இந்த எப்படி வேணாலும் போய் ஏதோ ஒரு இடத்துல திரு ஸ்டாலினோட ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா முடியாத நேரத்துல என்னத்துக்கு நாம செய்யணும்? இங்க ஒரு பரப்புரை இங்க செய்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற தலைவர்கள் இல்லாம ஒன்றிய அந்த கூட்டம் நடைபெறவில்லை. திருச்சியில பாக்குறது திரு கே நேரு கல்வி அமைச்சர் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஆகவே யாருமே இல்லாம அவங்க தனி அவங்க ஒண்டி பேசிட்டு இருக்காங்கிறதெல்லாம் கிடையாது. அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள், அந்தந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள், மற்ற கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் எல்லாரும் இருக்கும் இடத்துல தான் அவர் பேசி இருக்கிறார். ஆகவே இல்ல சார், ஒரு மேடையில ரெண்டு பேரும் பகிர்ந்துக்கலன்றது இருக்கு இல்லையா சார்? அதானே சார் ரொம்ப நுட்பமான இடம். காங்கிரஸ் கட்சியுடனான தொகுதி பங்கீட்டிலேயே அவங்களுக்கு மனக்கசப்பு இருந்தது. தாவேக்கா கூட போறாங்களா அப்படின்ற சில கேஷியங்கள்லாம் பேசப்பட்டது. அதனுடைய நீட்சியா தானே இருக்குது, இன்னும் ஜெல் ஆகல, இன்டாக்ட் ஆகலன்னு தானே பார்க்க வேண்டியிருக்கும். இல்ல நீங்க இந்த ரெண்டு விஷயமா பார்ப்போம். முதல்ல அவங்க ஏன் கேரளால பார்க்கல, ரெண்டு பேரும் ஒரே மேடையில பேசல அப்படின்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி கூட ஜெயலலிதா அம்மையாரும் சோனியா காந்தி அம்மையாரும் நம்ம சேர்ந்து பிரச்சாரம் பண்றதாகவே இருந்தது. கடைசியில காரணம் என்ன, ஜெயலலிதா அம்மையார் நான் வழியெல்லாம் வந்தேன், ஏராளமான மக்கள் கூட்டம், என்னால அவங்களோட பேச முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு விளக்கம் கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் பேசல. ஆனா வெற்றி பெற்றது ஜெயலலிதா அம்மையாரும் சோனியா காந்தி அவங்களுடைய கூட்டணி தான் வெற்றி பெற்றது. ஆகவே இதற்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு இல்ல டாக்டர் ராமசுப்ரமணியன், நான் கேட்கறது ரொம்ப சிம்பிளான கேள்வி. என்ன காரணத்திற்காக ராகுல் காந்தியினுடைய தமிழ்நாடு வருகை தள்ளி போனது? ஒருவேளை தள்ளி போனது அதுக்கான விஷயங்கள் ஒரு மேடையை பகிர்ந்திருக்கலாமே. இன்றைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசக்கூடிய அந்த மேடையில ராகுல் காந்தி ஏறுறதுல என்ன சிக்கல் வந்திருக்கும்? ஒரு சிக்கல் ஒண்ணுமே கிடையாது சார். இன்ஃபேக்ட் இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது, பெண்கள் ரிசர்வேஷன் அப்படிங்கிறது இது ஐசோலேஷன், அது அதற்கு நாம அக்செப்ட் பண்ணிக்கல அப்படிங்கிற பேசுகின்ற அந்த வாதம் என்பது தவறானது. ஏனென்றால் அதற்கு எதிர்ப்பு யாரு எந்த கட்சியும் தெரிவிக்கல. இன்ஃபேக்ட் 2023 அந்த மாதிரி ஒரு சட்ட அமெண்ட்மெண்ட்டுக்கு ஒத்துழைக்காங்க எல்லா கட்சிகளும். டாக்டர், நான் கேட்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் பல மேடைகள்ல பேசிட்டு தானே இருக்கிறாரு. அந்த மேடைகள்ல ராகுல் காந்திக்கு ஒரு இடம், ராகுல் காந்தியோடு சேர்ந்து அந்த மேடையை பகிர்ந்துக்கிறது இல்ல. இதுதான் இந்த மூன்று சட்ட அமெண்ட்மெண்ட், இந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட், ரிசர்வேஷன் ஃபார் விமன் அண்ட் எவ்வளவு டீலிமிட்டேஷன், இந்த மூணுத்தையும் சேர்த்து ஒரு ஒன்னாக ஒரு இஷ்யூவா கொண்டு வந்து பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தாங்க. அது ரொம்ப மிக முக்கியமானது. அது இட் ஷுட் பி அப்போஸ்ட் டூத் அண்ட் நைட். அதற்காக அந்த டேட் எல்லாம் பிக்ஸ் பண்ணி ஒரு வாரம் 10 நாள் முன்னாடி அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க இந்த பரப்புரை என்பது திரு ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார். அண்ட் இரண்டாவது திரு ராகுல் காந்தி அவர்கள் மற்ற இடங்களில் கேரளாலையா இருக்கட்டும், அல்லது புதுச்சேரியா இருக்கட்டும், அல்லது வெஸ்ட் பெங்கால்ல எக்ஸ்டென்சிவா டிராவல் பண்ணியிருக்காரு அவர். சோ அந்த அவங்களுடைய ஷெட்யூலையும் பார்க்கணும் இல்லையா? இங்க தமிழ்நாடு புரியுது டாக்டர், எனக்கு புரியுது. நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான். இன்றைக்கு ராகுல் காந்தி பேசினார், முதலமைச்சர் ஸ்டாலின் பேசக்கூடிய எல்லா மேடைகள்லையும் மற்ற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய
முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார். விரைவில் சகோதரர் ராகுல் காந்தி இந்த வேட்பாளர்களை அறிவிப்பார் அப்படின்னு தான் கடந்து போகிறாங்க. எந்த மேடையிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் இவர்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர், இவருக்கு வாக்களிங்கன்னு சொல்லி மதிமுகவுக்கோ விசிகாவுக்கோ அல்லது கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சிக்கோ சொன்ன மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் காங்கிரஸ் கட்சியில் கிடையாது இல்லையா? இப்போ அந்த நிலையை உருவாக்கி இருக்கிறாங்க, அந்த பார்வை ஒன்று உருவாகும்ல. நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்டான கொஸ்டின். அதற்கு நான் பதில் சொல்லுகின்றேன். என்னன்னா, காங்கிரஸ் கட்சியில ஒரு கடைசி நேரம் வரைக்கும் 11th hour வரைக்கும் அவங்க டெஃபினட்டா யாரு நிக்க போறாங்க, எங்க இப்ப உதாரணம் வேலூர் எடுத்துங்க, யாரு அங்க நிக்க போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. கடைசி நேரத்துல அனௌன்ஸ் பண்றாங்க. இந்த யாராரு கேண்டிடேட்ஸ்ன்னே அவங்களால சொல்ல முடியாத நேரத்துல திரு ஸ்டாலின் அவர்கள் டிராவல் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த இடத்துல காங்கிரஸ்காரர் நிற்கிறாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, அது யாருன்னு அந்த கட்சி அனௌன்ஸ் பண்ண பிறகு அந்த வேட்பாளர் யார் என்று உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாரு. ஆகவே அதை நீங்க இல்லாத நீங்க இருக்கிறத நான் கற்பனை பண்ணி ஏன் நிற்பார் அவருக்கு போடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. காங்கிரஸ் கட்சிக்காக யாரோ தான் நிற்பாங்க, அவங்களுக்கு நீங்க கை சின்னதுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னாரு. ஐ திங்க் அதுதான் தட் இஸ் த ரைட் ப்ரொசீஜர். ரெண்டாவதாக இது வந்து ஒரு பெரிய மேக்கிங் மவுண்டன் அவுட் ஆஃப் மோன்ங்கிற மாதிரி இவர் தனியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு, அவர் தனியா பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அங்கதான் கேள்வி டாக்டர். ஒரு தேசிய கட்சியுடைய தலைவர், அவர் மக்களவையினுடைய எதிர்கட்சி தலைவர், பிரதானமான காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான முகம், அவர் வந்து நிக்கிறப்போ வெறும் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு மட்டும் வாக்கு சேகரிக்கக்கூடிய இடத்துல திமுக தள்ளி இருக்குதா, அல்லது காங்கிரஸ் கட்சி எங்களுக்கு இந்த ஸ்டாண்ட் போதும், நாங்க திமுக கூட ஜெல்லாக விரும்பலன்றத மறைமுகமா சொல்றாங்களா? இல்ல 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 ஐ திங்க் நாம வந்து இது இருக்கிறத ரொம்ப டிஸ்ட் பண்ற மாதிரி நாம பேசுறோம். ஒண்ணு, எங்க சார் அவர் இவங்களுக்கு ஒண்டி ஓட்டு போடுங்கன்னு ஏதாவது சொன்னாரா? காங்கிரஸ் கட்சிக்காரர்களுக்கு ஓட்டு போடுங்கள் அப்படிங்கறதெல்லாம் மேல ஒண்ணும் சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த அவருடைய பரப்புரை 3 இடத்துலயும் கொஞ்சம் நான் பார்க்கத்தான் செய்தேன். அந்த 3 இடத்துலயும் பேசினதுலயும் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் மிக உயர்வாக பேசுகின்றார், என்னுடைய பிரதர்னு தான் இப்பவும் அனௌன்ஸ் பண்றாரு. ரெண்டாவதாக அவர் தனியாக டிராவல் பண்ணிட்டு இருக்காரு சார் திரு ஸ்டாலின் அவர்கள். இது இருக்கிறது ஒரு நாள், இன்னும் ஒரு நாள் கூட வருவாங்கன்னு இப்ப சொல்றாங்க. அது வரப்போறாரா வரலையா தெரியாது. இப்ப அவருக்கு இருக்கக்கூடிய நேரம் என்பது ஜஸ்ட் 1 day, அதுவும் 3 இடத்துக்கு போக வேண்டிய ஒரு ஷெட்யூல் வச்சுட்டு இருக்காரு. அதனால நீங்க அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுங்க. அவர் ஏதோ இவங்களுக்கு அவங்களும் இருக்கிற தகராறுனால தனித்தனியாக இவர்கள் பயணம் செய்கின்றார்கள், பரப்புரை செய்கின்றார்கள், அப்படிலாம் கிடையாது. அதாவது ரொம்ப அதீதமான கற்பனைகள் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகின்றேன். அதனால இதுல ஒண்ணும் தவறே கிடையாது. இன்ஃபேக்ட் பேசுறதுல திரு ராகுல் காந்தி அவர்கள் மிக அழகாக பேசியிருக்கின்றார். மிக துரதிருஷ்டவசமானது என்னன்னா, அதிமுக என்பது மிகப்பெரிய கட்சி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அந்த ரெட்டை இலைங்கிறது ரொம்ப பவர்ஃபுல் சிம்பிள்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் கூட ரொம்ப சரண்டர். இப்ப இது ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க கிட்டத்தட்ட என்டிஏ ஆட்சி தான் வரப்போறதுன்னு சொன்னதை கொஞ்சம் கூட ரெஃபர் பண்ணவே இல்லையே. பார்க்கணும் அவங்க எங்கேயுமே இல்ல. அதனால ஏதோ அவர் தவறான முறையில ஒரு டெசிஷன் எடுத்து இவங்க வந்துட்டாங்க, அவங்க வரலாம். இன்னைக்கு மிக அழகாக அற்புதமாக திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசி இருக்கின்றார்கள். அதனால 2 பேருக்கும் இன்னும் சிறிய சண்டை, அதனாலதான் ஒருத்தர் பார்க்காம தனித்தனியாக பரப்புரை செய்து கொண்டிருந்தார்கள் அப்படிங்கறதெல்லாம் வந்து ரொம்ப அதீதமான கற்பனையாக நான் பார்க்கிறேன். அதாவது எல்லாம் கூட்டணிக்கு மிக வலு சேர்க்கும் வகையிலே தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் 2 பேரும் பரப்புரை செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் என்னுடைய ஆலோசனை. ரொம்ப சுருக்கமா தான் சார். அதோட இல்லாம நான் இன்னைக்கு கொடுத்த டாபிக் உள்ளதான் நான் பேசினேன் முன்னாடியும், இப்போ அப்படிதான் பேசுவேன். நான் அதை இந்த மீட்டிங் அபவுட் புஷ் சம்பந்தமான இஷ்யூஸ் தான் நான் இங்க பேச தயாரில்லை. டெஃபினட்டா இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னா பாசிட்டிவா தான் இருக்கும். அவர் ஒரு புறம் ராகுல் வந்து பேசிட்டு போனது, அதனால இவங்க 2 பேருக்கும் உள்ள தகராறு அப்படிங்கிற மாதிரி பொது புத்தியில சொன்ன விஷயங்கள் எல்லாம் உண்மை அல்ல அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி இருக்கின்றது. இரண்டாவதாக திரு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய ஸ்டாண்டை ரொம்ப தெளிவாக திரு ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து சொல்லி இருக்கின்றார்கள், அப்ரிஷியேட் பண்ணி இருக்கின்றார். ஆகவே இது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் ஏற்படுத்தின, எல்லாமே நெகட்டிவ் எல்லாம் ஒன்றும் வராது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம். நன்றி சார். நன்றி சார்.